ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிரியேட்டிவ் இன்னோவேட்டர். ஸோ இந்த வீடியோவில் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான வேலை நம்ம கார்ட்போர்ட் கன் வந்து எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆல்ரெடி செஞ்ச அந்த கன்னோட வீடியோ நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா மேலே ஐ பட்டனில் லிங்க் தரேன். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ இந்த கார்ட்போர்ட் கன்னில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கண்டினியூஸாக 6 புல்லட்ஸை வந்து ஷூட் பண்ண முடியும். ஸோ வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அதில் நான் இந்த மெஷர்மெண்ட்டில் கன் ஷேப் வந்து ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நமக்கு கன் ஷேப்பில் 3 பீசஸும் ட்ரிகர் ஷேப்பில் ஒரு பீஸும் தேவைப்படும். ஸோ நம்ம இங்கே பாயிண்ட் மாதிரி மார்க் பண்ண அந்த ரீஜனில் காம்பஸ் வச்சு ஒரு ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த ஹோல்ஸில் டூத் பிக்கை வந்து இன்சர்ட் பண்ணி அந்த ஹோல்ஸை வந்து கொஞ்சம் பெருசாக்கிக்கோங்க இந்த மாதிரி. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிகர் பீஸில் நம்ம மார்க் பண்ணியிருக்க அந்த பாயிண்ட்டில் வந்து இந்த மாதிரி ஒரு ஹோல்ஸ் வந்து போட்டுக்கோங்க. ஸோ அந்த ஹோல்ஸ்லேயும் வந்து இந்த மாதிரி டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணி அந்த ஹோல்ஸை வந்து நல்லா பெருசாக்கிக்கோங்க. இந்த 3 பீசஸில் நடுவில் இருக்க பீஸை மட்டும் வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிகர் பீஸோட சைட்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ இது கல் மாதிரி நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிகர் பீஸில் இருக்க ஹோலையும் அந்த கன் ஷேப் பீஸில் இருக்க ஹோலையும் இந்த மாதிரி கோயின்சைட் ஆகிற மாதிரி வச்சு டூத் பிக்கை இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த ட்ரிகர் பீஸோட அவுட்லைனை வந்து இப்போ நான் மார்க் பண்ணுற மாதிரியே வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ண அந்த அவுட்லைனை வந்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ இந்த கேப்பில் வந்து நம்ம இந்த ட்ரிகர் பீஸை வச்சுட்டு நம்ம இது மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து அது லைட்டாக இடிக்குது. ஸோ அது இடிக்காமல் இருக்க ஸோ அந்த இடத்த மட்டும் மார்க் பண்ணி கேர்ஃபுல்லாக அதை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இப்போ நம்ம இந்த இடத்துல வச்சுட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இது ஃப்ரீயாக மூவ் ஆகுது. ஒரு பெண்ணோட பாடி மட்டும் நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து இந்த மாதிரி மேலே வச்சுருங்க. நெக்ஸ்ட்டு ஒரு ஜெல் பென்னோட ரீஃபில் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்து இந்த ட்ரிகர் பீஸோட எண்டில் வந்து இது மாதிரி வச்சுருங்க. வச்சதுக்கப்புறமா அதை கீழேருந்து ஆரம்பித்து அது இந்த பெண்ணோட பாடியை வந்து தாண்டுற இடத்த வந்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ மார்க் பண்ண அந்த இடத்த வந்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன பீஸ் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ அதை வந்து இந்த இடத்துல வச்சுட்டு அதோட அவுட்லைனை ட்ரா பண்ணி கட் பண்ணி எடுத்துடுங்க. ஸோ இது மாதிரி ஃபைனலாக நமக்கு பீசஸ் வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட்டு இந்த ரீஃபில் வந்து இந்த ட்ரிகர் பீஸோட எண்டில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபெவிக்விக் அப்படி இல்லைனா க்ளூ கனை வச்சு நல்லா டைட்டாக வந்து ஒட்டிடுங்க. ஸோ இப்போ ஃபைனலாக இந்த எல்லா பீசஸையும் நம்ம ஒன்றா வந்து அசம்பிள் பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு ஒரு ரப்பர் பேண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த ரப்பர் பேண்டை நல்லா டைட்டாக 2 வாட்டி சுற்றிட்டு அதை கொண்டு போயிட்டு ரீஃபில் தாண்டி இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டுருங்க. இப்போது நம்ம இதை கீழே வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரீஃபில் வந்து சென்டரில் இருக்க இந்த ஃப்ரண்ட் பீஸில் வந்து இடிக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கீழே போக மாட்டேங்குது. ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்திங்கன்னா இந்த சென்டர் பீஸை மட்டும் லைட்டாக நம்ம வந்து ஃப்ரண்ட்டில் வந்து மூவ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி மூவ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா இந்த ரீஃபில் வந்து ஃபுல்லாக வந்து கீழே போயிட்டு வருது. ஸோ இதுதான் வந்து நமக்கு தேவை. ஸோ இப்போ நம்ம எல்லா பீசஸையும் நம்ம வந்து ஒன்றா க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். ஸோ இந்த சென்டர் பீஸை மட்டும் ஒட்டும்போது நடுவில் ஒரு 1 ஃபிங்கர் கேப் வந்து விட்டுக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த பீஸ் வந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ அதை வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ நம்ம கன்னோட பாடி வந்து ஃபுல்லாக ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ட்ரிகரையும் நம்ம வந்து அதோட இடத்துல வச்சுட்டு இந்த மாதிரி டூத் பிக் இன்சர்ட் பண்ணி நம்ம கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ பழைய மாதிரியே அந்த ரப்பர் பேண்டையும் வந்து அதோட இடத்துலேயே வந்து மாட்டி விட்டுருங்க திரும்பி. ஸோ கரெக்டாக இந்த ட்ரிகர் பீஸோட எண்டில் இந்த ரீஃபில் வர இடத்துல வந்து இந்த ரப்பர் பேண்டை வர மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ அப்போ தான் நம்ம வந்து இந்த ட்ரிகரை ப்ரெஸ் பண்ணும்போது அந்த ரீஃபில் வந்து உள்ளே போயிட்டு நம்ம லீவ் பண்ணும்போது வெளியில் வரும். நெக்ஸ்ட்டு சைடில் எக்ஸ்ட்ராவாக இருக்க அந்த டூத் பிக்கையும் கட் பண்ணிவிடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் வந்து ஒரு A4 சைஸ் பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். ஸோ அந்த பேப்பரில் 13.5 சென்டிமீட்டர் தள்ளி இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ண அந்த லைனை வந்து கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பெண்ணை வந்து இந்த பேப்பரோட எண்டில் இந்த மாதிரி வச்சுட்டு ஸ்லோவாக அந்த பேப்பரை வந்து இப்போ நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரியே வந்து ரொட்டேட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக எண்டில் மட்டும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி அதை வந்து ஒட்டி விட்டுருங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஒரு பென்சிலை வந்து உள்ளே இன்சர்ட் பண்ணி ஆல்ரெடி இருக்க அந்த பெண்ணை வந்து வெளியில் எடுத்துருங்க. ஸோ இப்போ இதோட எண்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து வீக்காக இருக்குது. அதனால் அந்த எண்டில் மட்டும் வந்து ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இந்த பேப்பரோட 2 எண்ட்லேயும் நான் வந்து ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக வந்து இருக்குது.
நெக்ஸ்ட் இந்த சிலிண்ட்ரிக்கல் பீஸை வந்து கன்னோட ஃப்ரண்ட்லேருந்து 1 சென்டிமீட்டர் தள்ளி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த ரீஃபில் வர ரீஜனில் மட்டும் இந்த சிலிண்ட்ரிக்கல் பீஸில் இந்த மாதிரி மார்க்கிங் வந்து பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ண அந்த இடத்த வந்து கட் பண்ணி எடுத்துருங்க கேர்ஃபுல்லாக. நெக்ஸ்ட் இந்த ஹோல்ஸை சுற்றியும் வந்து ஃபெவிக்விக் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் இது வந்து நல்லா இந்த மாதிரி ஸ்ட்ராங்காக வந்து இருக்கும். இப்போ இந்த ரப்பர் பேண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த பீஸை வந்து நம்ம இங்கே ஒட்டிடலாம். இந்த பீஸை ஒட்டினதுக்கப்புறமா ரப்பர் பேண்டை திரும்பி வந்து அந்த இடத்துலேயே வந்து மாட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு இந்த பெண்ணோட பாடியில் இருக்க ரப்பரை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட்டு நான் ஒரு லாங் சைஸ் ரப்பர் பேண்ட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த ரப்பர் பேண்டை வந்து இந்த பெண்ணோட ஏதாவது ஒரு எண்டில் இந்த மாதிரி வச்சுட்டு அதை நல்லா இந்த மாதிரி டைட்டாக வச்சு பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் நான் ஒரு காட்டன் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இந்த த்ரெட்டை வந்து இந்த ரப்பர் பேண்ட் மேலே நல்லா டைட்டாக வந்து சுற்றுங்க. ஸோ சுற்றுனதுக்கப்புறமா அதை ஃபெவிக்விக் அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிடுங்க. ஒட்டினதுக்கப்புறமா எக்ஸஸாக இருக்க த்ரெட்டை வந்து இது மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த பீஸ் வந்து கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த கன்னோட ஃப்ரண்ட்டில் இந்த ரீஜனில் வந்து இந்த ரப்பர் பேண்டோட ஒரு எண்டில் வந்து மாட்டிடுங்க. நெக்ஸ்ட்டு அது நல்லா இழுத்து கொண்டு போய் இந்த சிலிண்ட்ரிக்கல் பீஸ்க்குள்ளே இந்த மாதிரி வந்து இன்சர்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நம்ம கீழே இந்த ட்ரிகரை வந்து ரிலீஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா மேலே அந்த கன் வந்து ஷூட் பண்ணோம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம புல்லெட்ஸ் வந்து ரெடி பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த A4 சைஸ் பேப்பர் மேலே இந்த ஸ்கேலை வச்சுட்டு இந்த ஸ்கேலோட வித்துக்கு வந்து இந்த மாதிரி பேப்பர் ஸ்ட்ரிப்ஸ் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு இதோட ஏதாவது ஒரு எண்ணை வந்து இந்த மாதிரி சின்னதாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இப்போ நான் ரொட்டேட் பண்ணுற மாதிரி ஸ்லோவாக வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ இதை வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லா டைட்டாக வந்து ரொட்டேட் பண்ணுங்கள். இப்போ இந்த பீஸோட டயாமீட்டர் வந்து இந்த கன்னோட இந்த கேப்பில் வந்து போதான்னு பாருங்கள். ஸோ இது வந்து உள்ளே போகுது, பட் ரொம்ப சைஸ் வந்து சின்னதாக இருக்குது. ஸோ அதனால் இதோட டயாமீட்டர் வந்து இன்க்ரீஸ் பண்ணேன். நான் இன்னொரு பேப்பர் ஸ்ட்ரிப்பை வந்து இதோட எண்டில் வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு ஸோ மொத்தமாக நான் சேர்த்து வந்து ரொட்டேட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை நம்ம வந்து வச்சு பார்க்கலாம். ஸோ இது வந்து ரொம்ப பெருசாகவும் இல்லை, ரொம்ப சின்னதாகவும் இல்லை. ஸோ பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகுது. ஸோ இந்த இடத்துல வந்து இப்போ கட் பண்ணிவிடுங்க. ஸோ கட் பண்ணிவிட்டு அந்த எண்டை வந்து க்ளூ அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டி விட்டுருங்க. ஸோ நான் இதே மாதிரியே வந்து 6 புல்லெட்ஸ் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இதோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக 3 சென்டிமீட்டர் வந்து வருது. ஸோ இப்போ இந்த புல்லெட்டை வந்து இந்த கன்னோட ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல இந்த மாதிரி வச்சுட்டு அந்த புல்லெட்டோட அவுட்லைனை வந்து இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரி வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ ட்ரா பண்ண அந்த அவுட்லைனை வந்து கேர்ஃபுல்லாக வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேப்பில் வந்து இந்த புல்லெட் வந்து போதான்னு பாருங்கள். அப்படி போகலன்னா இந்த மாதிரி அந்த கேப்பை வந்து நல்லா பெருசாக வந்து கட் பண்ணிவிடுங்க. இப்போ இந்த கேப்பில் நம்ம வந்து புல்லெட்டை வச்சுட்டு நம்ம ஷூட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பர்ஃபெக்டாக வந்து இது ஷூட் பண்ணுது. நெக்ஸ்ட் நான் இன்னொரு கார்ட்போர்ட் பீஸ் வந்து எடுத்திருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 சென்டிமீட்டர் வித்தும் 7.5 சென்டிமீட்டர் லென்த்தும் வந்து இருக்குது. ஸோ இதில் 1 1/4 சென்டிமீட்டரில் மட்டும் இந்த மாதிரி ஒரு லைன் வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரா பண்ண அந்த லைன் மேலே வந்து இந்த மாதிரி ஸ்கேலை வச்சுட்டு இப்போ நான் ஃபோல்ட் பண்ணுற மாதிரி 2 இடத்துலையும் வந்து ஃபோல்ட் பண்ணி விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பீஸை வந்து இந்த கன்னோட இந்த இடத்துல வந்து இது மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ நான் மார்க் பண்ணுறேன். இந்த 2 இடத்துலையும் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணதுக்கப்புறமா இந்த 2 கார்னர் பீஸஸையும் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. நமக்கு இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து இப்போ கிடைக்கும். ஸோ இதை வந்து இந்த கேப்புக்கு மேலே வந்து நம்ம இந்த மாதிரி வைக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நான் இன்னொரு பீஸ் வந்து எடுத்துருக்கேன் இந்த மெஷர்மெண்ட்டில். ஸோ இந்த பீஸை வந்து நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருந்த அந்த பீஸ்க்கு மேலே இந்த மாதிரி வச்சு நம்ம கவர் பண்ணி ஒட்டிடலாம். ஸோ நான் வந்து இப்போ செலோ டேப் வச்சு நல்லா டைட்டாக வந்து ஒட்டிட்டேன். ஸோ இந்த கேப்புக்கு மேலே வந்து இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த பீஸை வந்து இந்த மாதிரி வந்து வச்சுட்டு அது நல்லா டைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி வந்து ஒட்டிடுங்க. லாஸ்ட்டாக இந்த ரப்பர் பேண்டை வந்து திரும்பி ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிவிட்டு அந்த பெண்ணை வந்து உள்ளே இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நம்ம கன் வந்து இப்போ கம்ப்ளீட்டாக வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து பார்க்குறதுக்கு அழகாக இருக்கிறதுக்காக நான் வந்து கலர் பேப்பர்ஸ் வச்சு ஃபுல்லாக வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இந்த பீஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த கன்னோட டாப்பில் இருக்கிற இந்த கேப்குள்ளே வந்து ஃப்ரீயாக இன்சர்ட் பண்ணுறதுக்கு ஏற்ற சைஸில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த பீஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சுடும்போது அந்த ரப்பர் பேண்டோட வைப்ரேஷனில் வந்து
நம்ம எக்ஸ்ட்ராவாக லோட் பண்ணி வச்சுருக்க அந்த புல்லட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜம்ப் ஆகி வெளியில் விழ சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி ஆகாமல் இருக்க தான் நான் இந்த கேப்பில் வந்து இதை இன்சர்ட் பண்ணியிருக்கேன்.